எஸ்கியூஸ் மீ சார். எஸ். என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ணேன். சரி. இங்க ஃபோன் எங்க இருக்கு? டெலிபோன் ஆபீஸ்ல இருக்கு. சார் விளையாடாதீங்க. சீரியஸ் டேட்டிங் மேட்டர். நீ தான் விளையாடுற சீரியஸ் டெத் மேட்டர் ஆயிரும். மரியாதை ஓடி போயிரு. எஸ்டி புத்து கிடையாது. அப்போ எஸ்டிடி ஐஎஸ்டி PC1 போர்டு போட்டுருக்கேன். போர்டு போட்டுருந்தா உள்ள போயிருவியா? போமே. அப்ப மாச்சோர்னு போர்டு போட்டுருந்தா உள்ள போய் படுத்துக்குவியா? அனாதை போனோம்னு அடக்கம் பண்ணிடுவாங்கடா அறிவட்ட முண்டம். இந்த லேடிஸ் ஹாஸ்டல்னு போர்டு வச்சிருக்கேன். அதுக்காக ஃபிகர் கேட்பியாங்கிட்ட? கேட்டாலும் கேட்பேன். நான் பேத்தாலும் பேப்பேன். லேகிய வைக்கிற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு. ஆமா இதெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு நீ என்னடா பண்ணுவ? ஏதாவது பண்ண முடியுமா உன்னால? பண்ண முடியுமா? இந்த பக்கம் பார்த்தோன்னு கொன்றுவோம் கொன்னு. டேய் என்னடா பிரச்சனைங்க? இதே வேலையா போச்சு உனக்கு? இங்க பார், எழுதி வச்சிருக்கிற போர்டை காய வைக்கிறதுக்கு தனியா ஒரு குடோன் அப்படி வர்றவன்லாம் ஒரு கடன் நினைச்சுட்டு நீ இம்சப்படுத்துறான். போதும் போதும், நமக்கு குடோன் வரையா? சரி, பேங்க் மேனேஜரை பார்க்க சைக்கிள்ல போனேன். இப்போ நடந்து வர்றேன். இப்போ பேங்க்ல சைக்கிள் எல்லாம் அடமானம் வாங்க ஆரம்பிச்சாங்களா? இல்லடா, அது ஒரு கொடிக்கு சைக்கிள் தந்தேன்னு சொன்னா மரம் மட்டைக்கெல்லாம் சைக்கிள் தர லூசா நீம்பா. சைக்கிளை திரும்ப போய் எடுத்துட்டு வந்தாலும் வந்துருவான். என்ன சொல்லலாம்? அது ஒரு அழகான பொண்ணு கொடுத்துட்டேன்டா. அழகான பொண்ணா? யாரா அது? ஜெனிஃபர். ஜெனிஃபர்? ஜெனிஃபர்னா கொஞ்சம் புல்லாங்குழல், கொஞ்சம் கவிதை, கொஞ்சம் மேகம், கொஞ்சம் வெண்பனி, கொஞ்சம் ஈரக்காற்று, கொஞ்சம் தூறல், கொஞ்சம் குழந்தை, கொஞ்சம் அம்மா. இதெல்லாம் சேர்ந்ததுதான் என் ஜெனிஃபர். நான் சொல்லல அவன் உனக்காகத்தான் சைக்கிள் கொடுத்துருக்கான்னு. என்னம்மா வர்ணிக்கிறான் பாரு. ஒரு பையன் ரசிக்கிறது தான் ஒரு பொண்ணோட அழகே தெரியுது. அவன் வர்ணிக்கிறத நீயும் ரசிக்கிற மாதிரி இருக்கு. நான் ஒண்ணு ரசிக்கலையே, அது எப்படி என்ன வர்ணிக்கலாம்? இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. அட சொல்லும். யோ, வாடகைக்கு சைக்கிள் எடுத்தா அதை உடனுங்கிற எண்ணம் வேணும், இல்ல வாடகையாவது கொடுக்கணும். எடுத்து 36 மணி நேரம் முழுசாச்சு. அப்படி ஒண்ணு இருந்ததே காணோம். எங்கே போச்சேன் சைக்கிள்? அதிகமா பேசாத. சைக்கிள் வாடகைக்கு எடுக்கும்போது என்னடா சொன்னோம்? விடும்போது வாடகை தருவேன்னு சொன்னேன். அதேதான், சைக்கிளை விடும்போது தருவோம். எப்ப விடுவீங்க? தரும்போது விடுவோம். எப்ப தருவீங்க? விடும்போது தருவோம். இது உங்களுக்கே நல்லா இருக்கா? பிரமாதமா இருக்கு. சைக்கிளை விடும்போது கொடி அறுந்துடக்கூடாதுன்னு தான் விட்டுட்டு போறீங்கன்னு நினைச்சேன். உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க பேசும்போது தான் தெரிஞ்சது எதுக்காக சைக்கிளை விட்டுட்டு போனீங்கன்னு. அதுவும் வாடகை சைக்கிளை. ஹலோ ஹலோ. டேய், போறவளுக்கு ஏன்டா போன் பண்ணிட்டு இருக்க? என்னடா அவ கொடி மரம் மட்டைங்கிற? இதான் அன்னைக்கு நீ வாச்ச வானில இருக்கியா? சைக்கிள் அந்த பொண்ணு மேல அடிச்சதுல கொடி சைக்கிள் மேல விழுந்துருச்சு. சைக்கிள் எடுத்தா கொடி அறுந்துரும் தான் சைக்கிள் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா இதை உங்ககிட்ட சொன்னா நீ கிண்டல் பண்ணுவந்தா. ஒரு அழகான பொண்ணுக்கு சைக்கிள் கொடுத்ததா போய் சொன்னேன். அதை கேட்டு அவ தப்பா நினைச்சிட்டா. தப்போ ரைட்டோ நினைச்சிட்டா இல்ல, அதான் மேட்டர். நிறுத்து நிறுத்து நிறுத்து. எழுதிராத. ஏன் தாத்தா? சாரிடா, என்ன தவிர இந்த பேனாவுல வேற யாரும் எழுதக்கூடாது. புரியலையே. எனக்கே புரியாம போன விஷயம்தான். அவ எனக்கு இந்த பேனாவை தரும்போது அவளுக்கு லவ் லெட்டர் எழுதுறதுக்கு மட்டும்தான் என்ன இது யூஸ் பண்ண சொன்னா. யாரு? பாட்டியா? பாட்டிக்கு தான் எழுத படிக்கவே தெரியாதே. அது ஒய்ஃப் பாட்டி, இது லவர் பாட்டி. ஐ வாஸ் இன் லவ். என்னுடைய ஏஞ்சல் எனக்கு முதலா கொடுத்தது இந்த பேனா தான். என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவளோட ஞாபகமா என்னோடவே இருக்கும். பிரபு முதலா சைக்கிள் கொடுத்தாரு. அத கோவத்துல திருப்பி கொடுத்துட்டோமே, என்ன பண்ணலாம்? சைக்கிள் நசுங்கிருச்சு. சைக்கிள் நசுங்கிருச்சா? இடத்துக்குள்ள சைக்கிள் வரல, கொன்றுவேன். ஒண்ணு சைக்கிள் வரணும், இல்ல சைக்கிளுக்கு பணம் வரணும். கதை சொல்றீங்களாடா? எங்க கிட்டேவா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். அன்னைக்கு நான் ஒரு சைக்கிளை கோவத்துல கொண்டு வந்து போட்டுட்டு போனேன். ஓ, அந்த சைக்கிளா? சொல்றேங்க, நீங்களாவது கேட்டு என் திறமையை பாராட்டுங்க. லாஸ்ட் ஒன் டே ஈவினிங் 6 to 6:30 ஃபுல் மிஸ்ட். சைக்கிள் என்னாச்சு? அதாங்க நம்ம சிம்ஸ் பார்க் ரவுண்டானா இல்லைங்க, அதை சுத்தி நான் ஸ்வீடா ஸ்டைலா வந்து டேன் பண்ணங்க. திடீர்னு பார்த்தா கீழே ஒரு லாரிங்க சர்ன்னு வந்துச்சு.
நான் சர்ருன்னு இறங்க லாரி சர்ருன்னு ஏற சர்ரு 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 பக்கத்துல வந்துச்சுங்க. டக்குன்னு ஐம் ஜம்மிங்க, கிரேட் எஸ்கேப்புங்க, பப்ளிக் ஆல் வாட்சிங்க, ஃபுல் கிளாப்பிங்க. ஆனா சைக்கிள் லாரி வீல்ல மாட்டி நசுங்கிச்சுங்க. பழைய இரும்பு கடையில கொண்டு போயிட்டு போட்டாங்க. நான் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்ஷன் பிளாக் எல்லாம் பண்ணிருக்கேங்க. யூ see லாஸ்ட் ஒன் டே ஐ திங்க் மண்டே சைக்கிள் என்னாச்சு? அதான் சொல்றேன் நசுங்கிருச்சுன்னு. நசுங்கிடுச்சா? டேய் அந்த வாடகைக்கு எடுத்த சைக்கிள் எங்கடா? எப்பதான்டா விடுறது அத? அது சைக்கிளானே. டேய் என்னடா திடீர்னு அண்ணங்கிற? எல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை தானே. நேத்து சாயந்தரம் நம்ம சிம்ஸ் பார்க் ரவுண்டானா இருக்குல்லனே, ஒரே பனியா இருந்துச்சுனே, அதனால மெதுவா குரங்கு படல் போட்டு ஓட்டு வந்தனே. ஏத்த மாதிரி ஒரு லாரிக்கார எதுக்குன்னே தெரியாம வேகமா வந்தானே. நான் மெதுவா தானே போனேன், வேகமாவே வந்தானே. ஆரன் கூட அடிக்கலனே, பக்கத்துல வந்துட்டானே. நான் பயந்து சைக்கிள் விட்டுட்டு ஜம்ப் பண்ணிட்டேனே. நீ சைக்கிள் விட்டு ஜம்ப் பண்ணிட்ட. சைக்கிள் என்னாச்சு? சைக்கிள் பாவம் எப்படின்னு ஜம்ப் பண்ணும், அதாக்கே கடந்திருக்கும். லாரிக்கார ஏத்திருப்பா, அடாத படம் மாதிரி கேட்டு எவனாவது அள்ளிட்டு போயிட்டு இரும்பு கடையில புடுத்துருப்பாங்க. எல்லாம் ஒரு குத்து மதிப்பா தான் சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு. சைக்கிள் அங்க விட்டுட்டு நீ வந்துட்ட? ஆமாண்ணே, நான் வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணே. கொஞ்சம் கையடா. எதுக்குண்ணே? சைக்கிளுக்கு எவன்டா பணம் கொடுக்கறது? இப்படி ஆளாள்கிட்ட அடி வாங்குறதுக்கு சைக்கிள் ஆக்சிடென்ட் ஆகும். இப்பெல்லாம் நான் லாரியில விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு இருக்கலாட்டா. ஆளாளுக்கா? ஆமாடா. வேற யார் அடிச்சா? சைக்கிள் கடைக்கார அடிச்சா அது ஒரு நியாயம். சைக்கிளுக்கு பணம் கொடுக்க போற நீ அடிச்சா அதுவும் நியாயம். சம்பந்தமே இல்லாத அவ எதுக்குடா நடிச்சா? அவளா? எவ? அதாவது ஜெனிஃபர். ஜெனிஃபர். சரி சரி. எக்ஸ்கியூஸ் மீ. நேத்து சிம்ஸ் பார்க் பக்கத்துல ஒரு சைக்கிள் லாரியில நசுங்கி. ஆமாமா, தள்ளிட்டு கூட வர முடியாம அள்ளிக்கிட்டு தான் கொண்டு வந்து போட்டா ஒரு கருவாயன். அந்த சைக்கிள் எனக்கு வேணும். ஆமா, அதே சைக்கிள் தான் வேணுமா? ஆமாங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லி ஆகுமே. எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. இவ்வளவு ஆகும். 3000-ஆ? எப்பாவது ஒரு தடவை தான் இந்த மாதிரி பிசினஸ் மாட்டோம். நான் 300ன்னு சொன்னேன், அவன் 3000 நினைச்சுக்கிட்டான். தட் இஸ் லவ். நான் கூட வாழ்க்கையில 12-13 தடவை லவ் பண்ணிருக்கானே. அது லவ் இல்லடா, ஜவ்வு. இந்தாங்க பணம். சைக்கிள் குடோன்ல இருக்கு, போய் அள்ளிக்கு. என்னது இது? பசங்க ஓட்டுற சைக்கிள ஓட்டிட்டு வர்ற? ஆமா, பாய் சைக்கிள். என் பாய் ஃப்ரெண்ட் சைக்கிள். எது? பாய் ஃப்ரெண்ட் சைக்கிளா? ஆமா. உனக்கு எப்படி பார்ட்டி பெயினாவோ அது மாதிரி எனக்கு இந்த பாய் சைக்கிள். கொஞ்சம் கூட பயம் இல்லாம என்கிட்டயே உன் பாய் ஃப்ரெண்ட் சைக்கிள்ங்கறியா? உன்கிட்ட என்ன பயம்? என்கிட்ட பயம் இல்லையா? இப்ப பாரு, உங்க அப்பாவை கூப்பிடுறேன். மை சன். என்னப்பா கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா, நான் தான் கூப்பிட சொன்னேன். எனக்கு 2 பாட்டியாப்பா? ஐயோ, சரியா கேக்கலையே. அது ஒண்ணும் இல்ல, சும்மா தமாசு. சைக்கிள் மேட்டர் வெளியே சொல்லுவியா? வாயை திறக்க மாட்டேம்மா. அது அந்த பயம் இருக்கட்டும். சைக்கிளை தொடச்சு வை. அம்மா, நான் மிலிட்டரியில பீரங்கெல்லாம் தொச்சவன், என்ன போய் சைக்கிள் துடைக்க சொல்றியம்மா? 2 இரும்பு தான். தொடச்சு வை.